என்னோட பிராண்டுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டிக்கரை நான் வெளியில வேற எங்கேயும் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணல. நானே கேன்வால ஓனா தான் டிசைன் பண்ணியிருந்தேன். ஓனா டிசைன் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ, இது மாதிரி ஸ்டிக்கர் ஷீட்ல உங்களோட லோக்கல் பிரிண்டர்ல எங்கேயாவது ஸ்டிக்கர் ஷீட் பிரிண்ட் எடுப்பீங்களா, கலர் பிரிண்ட் அப்படிங்கிறத நீங்க என்கொயர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஷீட் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஜஸ்ட் ஸ்டிக்கர் ஷீட்டு. அதுல உங்களுக்கு இந்த மாதிரி கலர் பிரிண்ட் போட்டு தருவாங்க. எனக்கு இது 30 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் வந்துச்சு. பேஸ்ட் ஆன் த பிரிண்டர் குவாலிட்டி உங்களுக்கு இந்த ஒரு ஷீட் பிரிண்ட் பண்றதுக்கு எனக்கு 30 ரூபா வந்துச்சு. நான் இந்த ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணி என்னோட பேக்கிங் ரெடி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ லோக்கல்ல போய் நான் கேட்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ல எனக்கு பிரிண்ட் பண்ணி தரணும், எங்க பண்ணுவாங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சேன். ஸோ ஒரு கடையை ரெஃபர் பண்ணாங்க. அந்த கடையில போய் உட்காந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, வாசல்லே உட்காந்து அப்போதைக்கு ஒரு சிம்பிளான டிசைன் பண்ணிட்டு அந்த ஸ்டிக்கரை நான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்தேன். ஸோ நான் அந்த ஸ்டிக்கர் வேணா சைட்ல போடுறேன் பாருங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு ப்ராடக்ட் டெவலப் ஆகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேஜஸ் எல்லாம் தாண்டி தான் வரும். ஸோ இப்போ ஃபைனலா என்னோட ப்ராடக்ட் பாக்குறதுக்கு இப்படி இருக்குன்னா இது ஒரு 3rd வெர்ஷன் ஆர் 4th வெர்ஷன் இருக்கும். இப்போ ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சா, ஜஸ்ட் அப்ப இருக்க பேக்கிங்கை போட்டுட்டு உங்களோட ப்ராடக்ட் பேஸ்டான ரிவ்யூ மட்டும் வாங்க. போக போக நம்ம இந்த பிரசன்டேஷன் அண்ட் தென் பேக்கிங் இது எல்லாத்தையுமே நம்ம ஃபர்தரா போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்.